தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய மகிமையையும் தேவனுடையதான அவருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் வல்லமையையும் ஞானத்தையும் அறிவையும் அவருடைய பலத்தையும் அறிந்து கொண்டவர்கள் அவர் தனக்காக செயலாற்ற காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் புது பலன் அடைவார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த தேவனை ஒரு விக்கிரகங்களுக்கோ பொண்ணோ வெள்ளியோ இவைகளுக்கு ஒப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு வடிவமைக்கக்கூடாது. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கால்களை தண்டீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தண்டீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. மான்கால்களை தண்டீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. தீங்கு செய்ய நினைத்தவன் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவன் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 40வது அதிகாரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிகாரம் 40. இப்போ முதல் 39 அதிகாரங்களிலேயும் எச்சரிப்புகளும், அதன் பின்பதாக தீர்க்க தரிசனங்களும், எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களும், நியாய தீர்ப்பை குறித்த தீர்க்க தரிசனங்களும், எச்சரிப்புகளும் அடங்கின வேத பகுதி. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 அதிகாரத்தை நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. 40 முதல் 66 வரை உள்ள 27 அதிகாரங்களும் புதிய ஏற்பாட்டை ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. முதல் சில அதிகாரங்களில் மேசியாவை குறித்துதான இந்த 40லேருந்து 66 மேசியாவை குறித்துள்ளதான தீர்க்க தரிசனங்களும், மேசியாவின் காலகட்டத்தில் இருக்கிறதான அதனுடைய ஆசீர்வாதம், சுவிசேஷ காலத்தினுடைய ஆசீர்வாதமும், திருச்சபையை குறித்ததான ரகசியங்களும், திருச்சபையினுடையதான நிறைவு காலத்தை பற்றியும் இந்த 40லேருந்து 66 அதிகாரங்களுக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி 40ல் இஸ்ரவேலின் தண்டனை முடியும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். இப்போ என்ன காலகட்டத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டம் முடிந்து மனாசே காலகட்டம் வருது. மனாசையின் காலகட்டம் ரொம்பவும் கடினமான காலமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் கடினமான காலத்திலையும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை பற்றி தான் ஒரு செய்தியை ஆண்டவர் இங்கே பதிவு செய்கிறது பார்க்குறோம். ஏசாயா இப்போ 40 சொல்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாக பேசி அதன் போர் முடிந்ததுன்னு சொல்லுங்கள், அதனுடைய அக்கிரமம் அந்த பாடுபட்டதுனால நிவர்த்தி ஆயிற்றுன்னு சொல்லுங்கள், சகல பாவ நிமித்தம் கர்த்தர் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ இது தேவன் நமக்கு நினைச்சார். அவர் அப்போ நம்ம என்ன தப்பு செய்கிறோமோ அதுக்கான தண்டனையை நம்ம நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். தவிர்க்க முடியாது. நாம் தவறு செய்தால் அதற்கான தண்டனையை நாம் தவிர்க்க முடியாது.
ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு பெரிய ஒரு பராமரிப்பு, ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டிக்காமலும் மட்டாய் தண்டிக்கிறார். நம்மை திருத்துவதற்காக கர்த்தர் தண்டிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, ஆனாலும் தேவன் எப்போதும் நம்ம மேலே கோபமாக இருப்பதில்லை. அவர் நம்ம மறுபடியும் அவர் பக்கம் சேர்த்து கொள்ளவே விரும்புகிறார். 3வது வசனத்தில் யோவான் ஸ்நானனை நினைவுபடுத்துகிற வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியை நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றையும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானது சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தம் உண்டாயிற்று. இது எதை சொல்கிறது என்றால், யோவான் ஸ்நானத்தை தான் சொல்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிற சத்தம். தேவன் எப்போதுமே அவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தாமல் செய்வதில்லையா? எதையுமே இந்த உலகத்தில் எதுவுமே முன்னறிவிப்பு இல்லாமல் கர்த்தர் எதையும் செய்வதில்லை. தம்முடையதான தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் ஒன்றை வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் அதை அந்த மறைபொருளை வெளிப்படுத்தாமல் ஒன்று செய்வதில்லை. அது சொல்கிறார்கள் அல்லவா? ஏன் ஒரு வியாதி வரும்போது கூட அந்த வியாதிக்கு முன்பதாகவே அந்த வியாதியினுடைய அறிகுறிகள் வருமா, பிறகு வியாதியை கண்டுபிடிப்பார்களாம். முன்னமே கர்த்தர் உணர்த்துகிறவர். அந்த உணர்த்துகிற நேரத்தில், எச்சரிக்கிற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளுகிறவன், அதுக்கு தக்க தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவன் அவன் பாக்கியவான். அப்போ பின்னால் இன்னொரு சத்தம் சொல்லுது, சத்தத்தை கேட்கணும். இன்னொரு சத்தம் என்ன சொல்லுதுன்னா, என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன்னு கேட்குறான். அப்போ அது சொல்லுது, மாம்சமெல்லாம் புல்லை போல இருக்கிறது, அதனால் மாம்சத்தை நம்பாத. அது மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போல இருக்கிறது, அதனால் மாம்சத்தை நம்பாத. கர்த்தருடைய ஆவி அதன் மேலே ஊதும்போது புல் உலரும், பூ உதிரும், பலமே புல் உலர்ந்து பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதையே என்ன சொல்லுது? மாம்ச பலத்தின் மேலே ஒருத்தர் மாம்சத்தின் மேலே பலம் வைக்க வேண்டாம். தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வார். வேத வசனத்தை விசுவாசியுங்கள், தீர்க்கதரிசன வார்த்தையை நம்புங்கள் சொல்லிட்டு இப்போ என்ன செய்யணும், ஒரு செய்தி, ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறார். என்ன செய்தின்னா, சியோன் என்னும் சுவிசேஷியே, சுவிசேஷனா நற்செய்தி சொல்பவளே, நீ உயர்ந்த பருவத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. யாருக்கும் பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணத்தை நோக்கி, இதோ உங்கள் தேவன், இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராய் ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார், அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22வது இடத்துல சொல்கிறது போல இருக்குது. பார்த்தீங்களா? கர்த்தர் திரும்ப வருவார், ஆளுகை செய்வார். அவன் ஸ்தோத்திரம், அவர் என்ன செய்கிறார்? பலனளிக்க, பாடுபட்டோருக்கு பலனளிக்க வருகிறார். நீதிமான் இன்னும் நீதிமான் ஆகட்டும், அநியாயக்காரன் அநியாயம் செய்யட்டும், அவர் அளிக்கும் பலன் வருகிறது, அந்த வருகை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை, இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க வருகையை சொல்லுது. அதில் முதல் வருகை, மேய்ப்பனை போல தம் மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டியை தமது புயத்தினால் சேர்த்து தம் மடியில் சுமந்து கரவலாளர்களை மெதுவாக அவர் நடத்துவார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பனை போல வருகிறதை பார்க்கிறோம். அடுத்து அவர் மணவாளனை போல வருகிறதை பார்க்கிறோம். அடுத்து அவர் மகாராஜாவாக வருகிறார். முதலாவது ஒரு மேய்ப்பனை போல, அவன் மீட்பர் இரட்சகர் அப்படி வெளிப்படுகிறார். 2வது மணவாளனாக அவர் வெளிப்படுகிறார். அவன் திருச்சபையினுடைய தலைவராக வெளிப்படுகிறார். 3வதாக முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற மகாராஜாவாக அவர் வெளிப்படுகிறார். இப்போ நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவத்தை அவர் சொல்கிறார். ஆண்டவருடைய மகத்துவத்தை அங்கே பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறார்? 12வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய, தண்ணீர்களை கைப்பிடியால் அளக்கிறவராம், வானங்களை ஜான் அளவாக பிரமாணிக்கிறாராம், பூமி மண்ணை ஒரு மரக்காலில் அடக்கி வைக்கிறாராம், பர்வதங்களை ஒரு துலாக்கோளும் மலை தராசால். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குதா? இந்த மலைகளை தூக்கவே நம்மளால முடியாது. அதை ஒரு மலையில் அதை திராசை வச்சு தூக்குறாருன்னா அது திராசு எவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதுக்கு மறுபக்கம் என்ன வைப்பாங்க பாருங்கள். எவ்வளோ துலாக்கோள்னா எப்படி இருக்குது? துலாக்கோள்னா அது குச்சினால் தூக்கி பார்க்குறது. மரக்காலில் மண்ணெல்லாம், பூமியின் மண்ணெல்லாம் மரக்காலில் அடிக்க வைப்பாங்க. அவ்வளோ பெரிய தேவன். அவருடைய கை பெருசு, அவருடைய கால் பெருசு, அவருடையதான மகத்துவம் பெருசு. அவர் எல்லையில்லா வல்லமை உள்ளவர், அவர் எல்லையில்லா
பராக்கிரமசாலி. அவரை யார் அளவிட முடியும்? அவருடையதான அனந்த ஞானத்தை அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கிறது யார் முடியும்? அவர் நமக்கு அவர் அறிவை நமக்கு உணர்த்துவார். நியாய வழியில் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவரோடு யாருமே அவரை விட ஆலோசனையில் திறந்தவர் யாரும் இல்லை, ஞானத்தில் சிறந்தவர் யாரும் இல்லை. அவர் பெரியவர். இந்த ஜாதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஏற்றசாலை தொங்கும் ஒரு தூளி போல. ஏற்றசால் இருக்குது இல்லை, அதில் கீழே இருக்க தூளி இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி தொங்குமா. ஒரு சின்ன வாளி மாதிரி, தண்ணி அரைக்கிற வாளி மாதிரி, தராசில் படியும் தூசி மாதிரி. இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குறாரோ, தீவை பிடிச்சி ஒரு தூக்கிடுறார். லீபனோன் எரிக்கும் லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதா. லீபனோனில் எல்லா மரமும் போட்டால் கூட அந்த விறகு அவருடையதான பலிபீடத்தில் மிருகஜீவன்கள் எல்லாத்தையும், ஆமாம், உலகத்தில் உள்ள அத்தனை மிருகஜீவன்களையும் பலியிட்டாலும், அத்தனை காட்டு மரங்களை எரிக்கிறதுக்கு விறகாக பயன்படுத்தினாலும் அது போதாது. அப்படி அன்பை பற்றி ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, வானம் பேப்பராக மாறினாலும், எல்லா மரங்களின் வேரெல்லாம் பேனாவாய் மாறினாலும், கடல் எல்லாம் பேனா மையா மாறினாலும் அவருடைய அன்பை விவரிக்க முடியாதுன்னு ஒரு கவிஞன் எழுதினானா. ஆனால் இங்கே சொல்கிறாரு, அவருடைய பலிபீடத்தில் உலகத்தில் அத்தனை மிருகஜீவங்களை பலியிட்டாலும், அத்தனை மரங்களையும் எரிக்கும் விறகாக பயன்படுத்தினாலும் அது அவரை திருப்திப்படுத்த போதாதுங்கிறார். சகல ஜாதியெல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லையா, எல்லாம் சூனியத்தில் சூனியம், மாயத்தில் மாயா. அவர் கற்பனை பண்ண முடியாதவர். தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலுக்கு ஒப்பிடுவீர்கள்? முடியாது. அவரை நம்மளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவர் ஆச்சரியமானவர். அவர் வடிவமைக்க முடியாதவர், அவரை உருவாக்க முடியாது. ஆனால் கண்ணான் ஒரு சொரூபத்தை வார்க்கிறான். கண்ணான்னா அந்த வேலை பார்க்குறவன், அந்த சில்வரு, அதை நம்ம தங்கம் வெள்ளி இதில் வேலை செய்கிறதான அந்த ஆசாரி கண்ணான். அடுத்து தட்டான், அது அடிக்கிறவன். இந்த தட்டானும் அந்த பொன் தகட்டால் அதை மூடுறாங்க, வெள்ளி சங்கிலி பொருந்துறாங்களாம். அது கொடுக்க அப்படி ஒரு வெள்ளியும் பொண்ணும் வாங்க முடியாத உளுத்து போகாத மரத்தை தெரிஞ்சுக்கிறானா. மரத்தினால ஒரு சொரூபத்தை சேர்க்க ஒரு நிபுணனை தேடுறானா, ஒரு தச்சன். கேள்விப்படலையா? ஆமாம், பூமி அஸ்திபாரப்பட்டம் உணராது இருக்கீங்களா? இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியாதா உங்களுக்கு? மனிதன் தேவனை வடிவமைக்க முடியுமா? மனிதன் தேவனை உருவாக்க முடியுமா? அவர் மனிதனையே உருவாக்கிறார். பூமி உருண்டையின் மேல் அமர்ந்து இருக்கிறார். அதன் குடியெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறாங்களாம். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி குடியிருப்பதற்காக கூடாரமாக விரிக்கிறாராம். அவர் பிரபுக்களை எல்லாம் மாய ஒன்றுமில்லாமல் ஆக்கிறார். பூமியின் நியாயாதிபதிகள் எல்லாம் ஒன்றுமில்லை அவர் கண்களுக்கு முன்பதாக. அவ்வளோ அவர் ஊதுனா அவர் எல்லாம் பட்டு போயிடுவாங்களாம். பெருங்காற்று ஒரு திரும்ப போல் அடிச்சுட்டு போயிடுமா. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள், யாருக்கு என்னை நிகராக்கியவர்கள் கர்த்தர் சொல்கிறார். முடியாது. அவர் சிருஷ்டித்தவர். கண்ணை ஏறெடுத்து பாருங்கள், உங்களை சுற்றி பாருங்கள். அவள் பெரிய பெரிய மலைகளை பாருங்கள், அதை உண்டாக்கினவர் அவர் தான். பெரிய பெரிய மரங்களை பாருங்கள், உருவாக்கின சிருஷ்டித்தவர் அவர் தான். கடல்கள், ஆறுகள், மலைகள் எல்லாவற்றையும் படைத்தவர். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர். அவளெல்லாம் பேராக அழைக்கிறவர். மகாபலம், மகா வல்லமை எல்லாம் அவர் இன்னைக்கு வரைக்கும் தாங்கி வருகிறார், நடத்தி வருகிறார். 27ஆம் வசனத்தை, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாக இருக்குதுன்னு சொல்கிறியா? என் நியாயம் தேவத்தை எட்டாம போகுதுன்னு நீ சொல்கிறியா? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் அனாய் தேவன் சோர்ந்து போவதில்லைப்பா, இலைப்படைவதில்லை. தெரியாதா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியும். உன்னை பற்றி அவர் தெரியும். இடத்துல வா. அவர் அவர் யார் தெரியுமா? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லை, பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுப்பார். இளைஞர்கள்லாம் இலைப்படைஞ்சு சோர்ந்து போயிடுவாங்க. நல்ல திறமைசாலாம் வாலிபர்கள் இடறி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்க, இப்படிப்பட்ட கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்களாம். ஓடினாலும் இலைப்படைய மாட்டாங்களாம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்களாம், கழுகுகளை போல செட்டில் அடிப்பார்களாம். அப்போ என்ன அழகா தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய மகிமையையும் தேவனுடையதான அவருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் வல்லமையையும் ஞானத்தையும் அறிவையும் அவருடைய பலத்தையும் அறிந்து கொண்டவர்கள். அவர் தனக்காக செயலாற்ற காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் புது பலன் அடைவார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த தேவனை ஒரு விக்கிரகங்களுக்கோ பொண்ணோ வெள்ளியோ இவைகளுக்கு ஒப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு வடிவமைக்கக்கூடாது. கர்த்தரை நம்புங்கள்,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. ஏசாயா 40வது அதிகாரம். 40வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், என்னை நீங்கள் யாருக்கு ஒப்பிடுவீங்க, எதோடு என்ன செய்ய முடியாது, என்னைய கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவர் பூமி உருண்டையின் மேல் என்ன செய்திருக்கிறாராம், வீற்றிருக்கிறார். ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு ஏற்றசால் இருக்க ஒரு துளி மாதிரி, ஒரு தூசி மாதிரி என்ன செய்கிறாங்க, அவர்கள் முன்பதாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அநாதி தேவனாகிய நான் என்ன செய்கிறதில்ல, சோர்ந்து போக மாட்டேன், இளைப்படைய மாட்டேன். நிறைய பேர் என்னுடைய நியாயம் கர்த்தரிடத்தில் எட்டலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன செய்கிறீங்க, நீங்கள் கர்த்தருக்கு காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, புதுபலன் அடைந்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ நம்ம என்ன செய்வோம், அவர் போது சோர்ந்து போக மாட்டார், நிச்சயமாக நமக்கு பதிலளிப்பார். அவருடையதான இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நமக்கு பதிலளிக்கிற வரையில் நம்ம என்ன செய்வோம், பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அற்ப கால மூண்ட கோபத்தினாலே அப்பா, நீர் இமைப்பொழுது நீர் எங்களை மறைத்தாலும் அப்பா, மறந்தாலும் இரக்கங்களால் நீர் சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, நீர் எப்பொழுது நீர் கடிந்து கொள்ள மாட்டீர் ஆண்டவரே, என்றைக்கும் அப்பா நீர் கோபம் கொள்ள மாட்டீர் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே சோர்ந்து போகிற தேவன் அல்ல, நீர் இளைப்படைந்து போகிற தேவன் அல்லப்பா. நாங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாய் நீர் எங்களுக்கு பதிலளிக்கிற தேவன் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு காத்திருந்து உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.